அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு டிஆர்பி தேர்வுகள் 2026. ஸோ நமக்கு பண்ணாக்கா இப்போ யூஜி டிஆர்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பண்ணாக்கா பிஜி டிஆர்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு பண்ணாக்கா இன்னும் நான் நோட்டிஃபிகேஷனே வரல, நான் எதுக்காக படிக்கணும், இல்லை பண்ணாக்கா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, ஆனால் என்னால் பண்ணாக்கா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணாக்கா ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ அப்போ படிக்கும்போது பண்ணாக்கா ஆர்வமாக படிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம், எதுக்காக நம்ம பண்ணாக்கா இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி. ஸோ அப்போ அந்த எக்ஸாம் படிக்கும்போது நம்ம எதுக்காக அந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. செகண்ட் பண்ணாக்கா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பண்ணாக்கா பெனிஃபிட். ஸோ இதை பண்ணாக்கா நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காக படிக்கணும், செகண்ட் பண்ணாக்கா என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இருக்குது, இதை ரெண்டும் நம்ம பண்ணாக்கா கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே பண்ணாக்கா நமக்கு படிக்கிறதுக்கான ஆர்வம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பண்ணாக்கா ஒரு அரசு வேலைக்கு போகணும். ஒரு அரசு வேலைக்கு போகணும். ஒரு அரசு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா பண்ணாக்கா நம்முடைய லைஃப் பண்ணாக்கா ஆல்மோஸ்ட் செட்டில்டு. என்னதான் பண்ணாக்கா நான் சேவை மனப்பான்மையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலேயும் நம்மளுடைய லைஃப் பண்ணாக்கா செட்டில் ஆகிடும். ஸோ எல்லா விதத்துலேயுமே பண்ணாக்கா ஃபைனான்சியலும் சரி, ஜாப் கேரண்டியும் சரி, ஸோ எல்லாமே பண்ணாக்கா நமக்கு பண்ணாக்கா கரெக்டாக கிடைச்சிரும். அடுத்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட், சரிங்களா. ஸோ அப்போது பண்ணாக்கா நீங்கள் பண்ண ஒரு யூஜிடிஆர்பி ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை பண்ண ஒரு பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணிட்டு வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரியே பண்ணாக்கா அந்த பிடிப்பெல்லாம் போயிட்டு நியர்லி பண்ணாக்கா 50,000 to 53,000 வரைக்கும் வரும். பிடிப்பெல்லாம் போயிட்டே பண்ணாக்கா உங்கள் கைக்கு வர அமௌண்ட்டே பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் வரும். அப்போ இது பண்ணாக்கா நமக்கு பெரிய அமௌண்ட். இப்போ நீங்கள் பண்ண இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் பண்ணாக்கா மேபி நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை பண்ணாக்கா வேறு ஏதாவது பண்ணாக்கா சுயதொழில் ஏதாவது பண்ணாக்கா செஞ்சிட்ருக்கலாம். அதில் வர வருமானம் பண்ணாக்கா அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ இந்த தேர்வுக்கு பண்ணாக்கா படித்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மாதமானால் இவ்வளோ சம்பளம் வரும், இவ்வளோ சம்பளம் வந்தால் பண்ணால் நம்ம வாழ்க்கை தரம் பண்ணாக்கா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பண்ணாக்கா ஒரு எண்ணம் வரும். ஸோ அது மூலயமா நமக்கு பண்ணாக்கா படிக்கிறதுக்கான ஆசை வரும். ஃபஸ்ட்டு இது எதுக்காக படிக்கணும், படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்டு. ஸோ அடுத்து பண்ணாக்கா செகண்டு, நீங்கள் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். ஸோ பிடி அசிஸ்டண்ட் பிஆர்டி எக்ஸாம் படிக்க போகிறீங்களா, இல்லை பண்ணாக்கா பிஜிடிஆர்பிக்கு படிக்க போகிறீங்களா அப்படின்றத பண்ணாக்கா ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அப்போ டிசைட் பண்ணி முடித்த உடனே இப்போ நீங்கள் பிடி அசிஸ்டண்ட் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் மேஜர் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு மட்டும் தான் படிக்க போகிறீங்க. இதே பிஜிடிஆர்பி அப்படின்னா நீங்கள் மேஜர், தமிழ் தகுதி தேர்வு, சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே இது எல்லாமே படிக்கணும். அப்போ என்ன படிக்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணாக்கா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாமுன்னு சூஸ் பண்ணிடுறீங்க, அதுக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணி வைங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச அந்த யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி கொஷின் பேப்பரையோ, இல்லை பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரையோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நண்பர்கள்கிட்டேருந்து தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தோ இல்லை உங்கள்கிட்டே இருந்தாவோ அந்த கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு, சப்போஸ் நீங்கள் மொபைலில் வச்சுட்ருக்கீங்க இல்லை லேப்டாப்பில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அதை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக டீட்டெயில்டாக படிங்க. படிச்சுட்டு அது எங்கேருந்து வந்திருக்கு, ஆல்ரெடி பண்ணாக்கா நீங்கள் ஏதாவது நோட்ஸ் வச்சுட்ருப்பீங்க, அந்த நோட்ஸ்லேருந்து அந்த கொஷின் இருக்கா, இல்லை பண்ணாக்கா ஸ்கூல் புக்லேருந்து வந்திருக்கா, அப்படி வந்திருந்தால் கரெக்டாக பண்ணாக்கா நீங்கள் படிக்கிற இடத்துலேருந்து கொஷின் வருது அப்படின்றது அர்த்தம். அப்போ உங்களுக்கு பண்ணாக்கா ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் பண்ணாக்கா இன்க்ரீஸ் ஆகும். எப்போ அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரீவியஸாக நடந்த கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது, நம்ம கிட்டக்கிற மெட்டீரியல்லேருந்து இத்தனை கொஷின் இருக்குது, அப்போ நம்ம படித்தா பண்ணாக்கா இத்தனை கொஷின் எழுத முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதுக்காக இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இலக்குகளை சிறுசாக பிரிச்சுக்கணும். இலக்குகளை சின்னதாக பிரிச்சுக்கணும். அப்போ இலக்குகள் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நம்ம படிக்கக்கூடிய அந்த கண்டென்ட் தான் இலக்குகள், அந்த யூனிட் தான் இலக்கு. அப்போ நம்ம பண்ணாக்கா ஒரு யூனிட் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ என்னடா இது இவ்வளோ பெரிய யூனிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே பண்ணாக்கா ஒரு சின்ன பண்ணாக்கா சலிப்பு ஏற்படலாம்.
அப்போது நீங்கள் அந்த படிக்கக்கூடிய அந்த யூனிட்டை வந்து பண்ணாக்கா சின்ன சின்ன இலக்குகளாக பிரிச்சுக்குங்க. அப்படின்னா வந்து பண்ணாக்கா சின்ன சின்ன டாப்பிக்காக பிரிச்சுடுங்க. ஒரு யூனிட்டு தான், அந்த ஒரு யூனிட்டை ஒரு 30 டாப்பிக்காவோ இல்லை ஒரு 40 டாப்பிக்காவோ பிரிச்சுருங்க பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கும்போது சீக்கிரமாக படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே வந்து பண்ணாக்கா ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிட்டு கொஞ்சம் வேகமாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இலக்குகளை சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிட்டு படிங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற அந்த 10 யூனிட்டில் எது எளிமையாக இருக்கோ, உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எளிமையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை எடுத்தீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியாது, அப்போ சலிப்பு ஏற்படும், அப்போ படிக்கிற ஆர்வம் குறைஞ்சி போயிடும். இதே வந்து பண்ணாக்கா ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை எடுத்தீங்க அப்படின்னாக்கா வேகமாக படிக்க முடியும், சலிப்பு ஏற்படாது. ஸோ உங்களால் வந்து பண்ணாக்கா அந்த யூனிட்டை வந்து பண்ணாக்கா குறித்த நேரத்தில் முடிக்கவும் முடியும். அப்போது எளிமையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து டெஸ்ட் எழுதணும். அப்போ வந்து பண்ணாக்கா மார்க் டெஸ்ட்டு. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறது மூலிமா நீங்கள் வந்து எழுதி முடிக்கும்போது உங்களுக்கு வந்து பண்ணாக்கா எத்தனை கொஷின் ரைட்டாக இருக்குது. இப்போ வந்து பண்ணாக்கா ஒரு 50 கொஷினுக்கு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 40 கொஷின் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். நம்ம படிச்சிருக்கிறோம், படித்ததுலேருந்து கொஷின் வந்திருக்கு. அப்போது மார்க் டெஸ்ட் எழுதும்போது நம்மளுடைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக படிக்க முடியும், குறித்த நேரத்தில் படிக்கவும் முடியும். அடுத்தது ஒரு யூனிட்டை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கும்போது இந்த நாளில், அதாவது இன்றைக்கி நாளில் என்ன படிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். இல்லை இந்த வாரத்தில் என்ன படிக்க போகிறன்றதை முடிவு பண்ணுறீங்க முன்னாடியே. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா புக் எடுக்கிறீங்க. ஸோ நான் நாளைக்கு மண்டேயில் நான் என்னென்ன படிக்க போகிறேன், ஸோ இந்தந்த டாப்பிக்கெல்லாம் படிக்க போகிறேன், இல்லை இந்த யூனிட்டை படிக்க போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். அப்போ மண்டே ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டேக்குள்ளே இல்லை சண்டேக்குள்ளே வந்து பண்ணாக்கா இந்த யூனிட்டில் இவ்வளோ பார்ட்டு நான் முடிக்க போகிறேன் அப்படின்றத முன்கூட்டியே வந்து பண்ணாக்கா திட்டமிடுங்க. நீங்கள் ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து பண்ணாக்கா பாராட்டிக்கிங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்முடைய மனசு வந்து பண்ணாக்கா ஆர்வமாக இருக்கும். ஸோ நிறைய விஷயத்த லேர்ன் பண்ண முடியும். அப்போ படிக்கணும், ஆர்வமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கம்பல்சரி பண்ணணும். ஸோ இது இல்லாமல் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். எங்கேருந்து வரும்? நம்முடைய மொபைல்லேருந்து வரும். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா நிறைய வந்து பண்ணாக்கா நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது மூலிமா வந்து பண்ணாக்கா நம்ம நிறைய வந்து பண்ணாக்கா டைம் வேஸ்ட் பண்ணுவோம். யூடியூப் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பண்ணாக்கா நம்ம ஏதோ ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலான்னு போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அது ரிலேட்டடாக வந்து பண்ணாக்கா அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு வந்து பண்ணாக்கா அந்த வீடியோ பார்க்குற அந்த டைம் வந்து பண்ணாக்கா இழுத்துட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா அந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து உங்களை நீங்கள் வந்து பண்ணாக்கா தற்காத்துக்குங்க. ஸோ அப்போ படிக்கணும்னு ஆர்வம் வரணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தாலையும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.